வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். அனைவருக்கும் தாதியர் தின நல்வாழ்த்துக்கள். உலக தாதியர் தினம் தன்னலமற்ற சேவை வழங்கும் தாதியர்கள். நோயாளிகளின் புன்னகையே தங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சம்பளம் என சொல்லும் உன்னத உள்ளங்கள் செவிலியர்கள். ஆண்டுதோறும் மே 12ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அத்தனை சகோதர சகோதரிகளும் தலைவணங்கி நன்றி சொல்வோம். உங்கள் சேவைக்கு இந்த சமூகம் என்றும் கடமைப்பட்டுள்ளது. வணக்கம், என் பெயர் மகேஸ்வரி கோபாலன். நான் இந்த தாதியராக 27 வருஷமாக வேலை செய்கிறேன். இந்த அனைவருக்கும் நான் இந்த உதவி செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நான் சிறு வயசுலேருந்தே இஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன். இப்போதைக்கு எல்லாரையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாதியர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் பரமேஸ்வரி வாசுதேவன். நான் இந்த ஹாஸ்பிட்டல் ராஜபரமேஸ்வரி பைனூனில் 33 வருஷமாக நான் வேலை செய்கிறேன். இந்த தொழில் ஒரு புனிதமானது. ஜாதி, மதம், வேதம் எதுவுமே நாங்கள் பார்க்கல. இந்த சேவை நாங்கள் சந்தோஷமாக செய்கிறோம் மக்களுக்கு. என் இனிய தாதிய நாள் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தட்சாயினி நவரத்னம். நான் கிளினிக் பிரிகிகன் கிரீன் டவுனில் வேலை செய்கிறோம். இந்த துறையில் ஏறக்குறைய ஒரு 20 வருஷமாக இருக்கோம். இந்த துறையை விரும்பி நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். வணக்கம், நான் ராஜேஸ்வரி லோகநாதன் பேசுகிறேன். நான் இங்கே ஒரு தாதியராக வேலை செய்கிறேன் கிளினிக் சர்டன் கிரீன் டவுனில். இன்றைய எங்களோட திருநாள் மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி செவிலியர்கள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தருணத்தில் நான் இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்களோட கருணை, எங்களோட அன்பான அரவணைப்பு, மக்கள் யாருமே மதம் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு சேவை செய்கிறோம். உங்களோட தேவை எங்களோட சேவை. அனைவருக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் தேவகி பெரியசாமி. நான் 26 வருஷமாக தாதியராக இருக்கேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் ராஜபரமேஸ்வரி பைனன் போல் வேலை செய்திருக்கிறேன். நான் இந்த தொழில் தேர்ந்தெடுத்ததுனால காரணம் எங்கள் அப்பா தான் என்னை இந்த தொழிலுக்கு வரணும்னு சொன்னார். ஸோ அவரோட சந்தோஷத்துக்காக நான் வந்தேன். ஆனால் வரப்போ எனக்கு இந்த தொழில் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த 26 வருஷமாக என்னோடய பயணம் நிறையா கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இனிய தாதியர் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜானகி சுப்பிரமணியம். நான் பேராக்கில் உள்ளவங்க தான். நான் இந்த ஹெச்ஆர்பிபி ஹாஸ்பிட்டலில் 27 வருஷமாக தாதியராக வேலை செய்கிறேன். இந்த சேவை மக்களுக்கு நாங்கள் எங்கள் மனசார எல்லாருக்கும் உதவி செய்கிறோம். இதில் நாங்கள் யாருக்கும் ஜாதி மதம் எதுவுமே பார்க்கல. இது நாங்கள் உண்மையாக வேலை செய்கிறதுனால எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. சீக்கிரம் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக கொடுப்போம். எல்லோரும் சீக்கிரமாக நொடி இல்லாமல் வாழ்வதற்கு நான் எல்லாரையும் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தேன்மொழி லட்சுமணன். நான் இங்கே கிளினிக்கு சேத்தன் கிரீன் டவுனில் வேலை செய்கிறேன். இங்கே நான் இந்த துறையில் நான் ஒரு 20 இயர்ஸாக வேலை செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி நர்சஸ் டே. ஒரு நர்ஸ் அவங்க ஒரு தாய் போல் எல்லோரும் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க சேவையை நல்லா செய்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.